அந்த சேம் 50K ஏரியா தான் கரெக்டாக 2024 VWAP-ஓட அலைன் ஆகுது. பிட்காயின் வந்து அந்த 75லேருந்து நடந்த டம்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பை ஆர்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. மேபி ஒரு 2 to 3 months பிட்காயின் இதே இடத்துல கன்சால்டேட் ஆனால் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டியை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ். மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் பார்த்தா பிட்காயின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேரிஷாக இருக்குது. நான் ஒரு 2 weeks முன்னாடி சொல்லியிருந்தேன் பிட்காயின் வந்து இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் 50 days SMA பிரேக் பண்ண உடனே பேரிஷாக மாறப்போகுதுன்ட்டு. ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா பிட்காயின் வந்து 50 weeks SMA அண்ட் 365 days ரோலிங் VWAP இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும் பிட்காயின் வந்து பேரிஷ் டெரிட்டோரியில் தான் இருக்க போகுது. VWAP அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிறது வெறும் இயர்லி VWAP தான். பட் மந்த்லிலையும் குவார்டர்லிலையும் என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மந்த்லியில் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தது இந்த February அண்ட் March மந்த் VWAPs தான். அதோட வேல்யூ ஏரியா ஹை அரவுண்ட் 73, வேல்யூ ஏரியா லோ அரவுண்ட் 65. இந்த வீக் நடந்த டம்பில் அந்த வேல்யூ ஏரியாஸ் எதையுமே டெஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே பிட்காயின் வந்து அந்த ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியா ஜோனை விட்டு வெளியே வந்துடுச்சு. ஸோ ஃபியூச்சரில் நம்ம இமீடியட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வாட்ச் பண்ண போகிறது இந்த 65 ஜோன் தான். குவார்டர்லி VWAPஸ்லையும் சேம் தான். நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தது Q1 2026ஓட வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ. அதோட வேல்யூ ஏரியா ஹை அரவுண்ட் 85, வேல்யூ ஏரியா லோ அரவுண்ட் 65. லாஸ்ட் வீக் நடந்த டம்பில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா லோ வந்து டெஸ்ட் பண்ணலை. கம்மிங் வீக்ஸில் நம்ம இந்த 65 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இயர்லி VWAPs தான் இப்போ இம்பார்ட்டன்ட் லெவலாக யூஸ் ஆக போகுது. நம்ம முன்னாடியிலேருந்தே வாட்ச் பண்ணுறது இந்த 2024 VWAP. அதோட வேல்யூ ஏரியா ஹை ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 82, வேல்யூ ஏரியா லோ ஆர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50. ஆக்ஷன் மார்க்கெட் தியரி படி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு வேல்யூ ஏரியா ஜோனில் இருக்கும்போது ஒரு சைட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமை டெஸ்ட் பண்ணிட்டு ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு சைட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமை வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறது. ஒன் சைட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் அரவுண்ட் 82 அதை டெஸ்ட் பண்ணிட்டு ஃபெயில் ஆனதால் நெக்ஸ்ட் சைட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் அரவுண்ட் 50 டெஸ்ட் பண்ணணும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான். ஒரு சைட் ஆஃப் த வேல்யூவை டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இந்த 2024 VWAP. இதில் ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன் இருந்ததுன்னா எந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிச்சோ அதே இடத்த திரும்பவும் விசிட் பண்ணணுன்றது தான் அர்த்தம். பட் நம்மளோட கேஸில் பார்த்தீங்கன்னா 2024 VWAP வந்து பிரேக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மந்த்லி அண்ட் குவார்டர்லி VWAPs காமிச்சேன். ஸோ அதுலேயும் சேம் வேல்யூ தான் அலைன் ஆகுது. மந்த்லியில் ரெசிஸ்டன்ஸாக 65 ஆக்ட் ஆக போகுது, குவார்டர்லிலையும் 65. அதுக்கு அடுத்தது இயர்லியில் 2024ஓட வேல்யூ ஏரியா அரவுண்ட் 66. ஸோ ஃப்ரம் 65 to 66 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக இனிமேல் ஆக்ட் ஆக போகுது. இயர்லி வைஸ் நம்ம டார்கெட் பார்த்தோன்னா 50K தான். மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம எந்த ஒரு வேல்யூஸும் எடுக்க போகிறதில்ல. எதனாலனா லாஸ்ட் வீக் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ அதனால் எந்த ஒரு வேல்யூவும் டிஃபைன் ஆகிருக்காது. ஸோ மேபி இந்த ஜோன்லேயே நம்மளுக்கு ஃபியூச்சரில் ஒரு 1 to 2 weeks கன்சாலிடேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு நியூ வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம நியூ லெவல்ஸ் எடுப்போம். லிக்விடேஷன் ஹீட் மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி அரௌண்ட் 57,600 கிட்ட லிக்விடேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காயின் கிளாஸ் வந்து அஃபிஷியலாக அவங்களோட ட்விட்டர் எக்ஸ் ஹேண்டலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அரௌண்ட் 53 கிட்ட வந்து எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி ரெஸ்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. லாஸ்ட் வீக் கிராஷ் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து பிட்காயின் 20,000 போயிடும் 40,000 போயிடும்ட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவல் டேட்டா படி பிட்காயின் எந்த இடத்துல பாட்டமிங் ஆகும்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். நீங்கள் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பை சைக்கிள் டாப்ன்றது தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே பிட்காயினோட டாப் பார்த்தீங்கன்னா இந்த பை சைக்கிளை ரீச் ஆன உடனே தான் நடக்கும். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பை சைக்கிளில் டாப் ஆகாமல் பிட்காயின் வந்து பேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனது. இப்போ நம்ம 2021ஓட பேர் மார்க்கெட் லோவை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் 2017 பை சைக்கிள் டாப் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து பிட்காயின் எவ்வளோ ட்ராப் ஆச்சுன்னு நம்ம வாட்ச் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 20%. அதாவது 2021 பிட்காயினோட பேர் மார்க்கெட் வந்து 2017 பை சைக்கிள்லேருந்து 20% ட்ராப் ஆகிட்டு தான் மேலே போச்சு. ஸோ இப்போ நம்ம அதே லாஜிக் படி பார்த்தா 2021ஓட அஃபிஷியல் பை சைக்கிள் டாப் பார்த்தீங்கன்னா 63,800. 20% ட்ராப் எங்கே வருதுன்னா அரவுண்ட் 5,500. ஸோ இப்போ நம்ம கரண்ட்லி பிட்காயினை பார்த்தோன்னா பிட்காயின் வந்து கரெக்டாக 60 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி 50,000 கிட்ட வந்து பாட்டமிங் ஆகலாம். அந்த சேம் 50K ஏரியா தான் கரெக்டாக 2024 VWAP-ஓட அலைன் ஆகுது. பாஸ்ட் ஆர்டர் புக்கையும் செக் பண்ணேன். 2020 டம்ப்லையும் சரி, அடுத்ததாக 2021 எண்ட் ஆஃப் பேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலும் எக்ஸ்ட்ரீம் பை ஆர்டர்ஸ் வந்து அந்த இடத்துல செட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இப்போ வந்து அதை கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ இருக்க ரெஸ்டிங் லிக்விடிட்டி பார்த்தா பெருசாக எதுவுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி அந்த 50K லெவலில் வாட்ச் பண்ணுறோம். ஸோ அந்த லெவல் மேபி ஒரு 2 to 3 months பிட்காயின் இதே இடத்துல கன்சால்டேட் ஆனால் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டியை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ். ஒன் ஆஃப் த ரீசன் பிட்காயின் இன்னும் பாட்டம் ஆகலைன்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் வால்யூமு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா
பிட்காயின் வந்து பெரிய டம்ப் கொடுக்கும்போது ஒரு கேபிச்சுலேஷன் வால்யூம் வரும், அதாவது இந்த பேனிக் செல் நடக்கிறது. ஸோ அதுதான் முன்னாடி இருந்த சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டமிங் சிக்னலாக இருந்திருக்கு. 2020 வந்து அன்எக்ஸ்பெக்டட் கோவிட் கிராஷ் அப்போவும் தான் அந்த பேனிக் செல்லிங் நடந்தது. அது அடுத்ததாக 2019 அந்த போல் நடந்தது. 2022 பேர் மார்க்கெட் லோவ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கேபிச்சுலேஷன் ஈவெண்ட் நடந்தது. அதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு கேபிச்சுலேஷன் ஈவெண்ட் நடக்கணும். ஸோ அதுதான் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பிட்காயின் வந்து பாட்டம் ஆகிடுச்சுன்ட்டு. ஸ்பாட் பை ஆர்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. அது வந்து இது வேறு பர்சன்டேஜ், பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமிங் வீக்ஸ் ஆர் மந்த்ஸில் என்ன நடக்குதுன்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். நம்ம மார்க் பண்ண ஜோனில் வந்து திக் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகணும். அது இல்லாமல் இந்த 50 டேஸ் SMA அண்ட் 365 டேஸ் ரோலிங் VWAP இது ரெண்டையும் கிளைம் பண்ணிட்டா நம்ம பாட்டம் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.